இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 40 பேர் இந்த இறந்த கேஸில் வந்துட்டு இப்போ வந்து அரசு எல்லாருக்கும் வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நானே என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் செத்தீங்கன்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்குங்கன்னு பாட்டிலே எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ 12 மணிக்கு தடுக்கிறாங்களா, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். காலையில் 8 மணிக்கு தந்தாங்கன்னா அவங்களாம் ஸ்கூல் போக காலேஜ் போக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அவ்வளோதான். இதில் தேட்டரில் வந்துட்டு நான் தான் முக்கியமான ஒரு விளம்பரம்லாம் போடுறீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி இந்த இன்டர்வியூவில் தம்மடிக்கு தானே போகிறோம். நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எல்லாத்துக்குமே. ஏன்னா இங்கே என்ன தப்பு பண்ண சுதந்திரம் இல்லைன்னா அது வந்து ஒரு சுதந்திர நாடே இல்லைன்னு காந்தி சொன்னதாக வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் சொல்லுவார் இல்லையா? தப்பு பண்ணுறதுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, நம்ம ரெஸ்பான்சிபிளாக பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு மீறினா நம்ம வந்துட்டு நம்ம பாதிக்கப்படுறோம், நம்மளை தாண்டி நம்ம குடும்பம் பாதிக்கப்படுது, அவ்வளோதான். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்துட்டு அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சு வந்துட்டு நிறைய பேர் இடத்துல வந்துட்டு ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. என்னன்னா வேற ஒரு விபத்தில் இருந்தாலோ, ஒரு தொழிற்சாலை விபத்தோ, இல்லை ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டோ, இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு யானை வச்சு செத்தாவோ வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு